வணக்கம் நண்பர்களே, என் பெயர் மோகன். தமிழில் பங்கு வர்த்தகம் இந்த தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு நேரடியாக பங்கு சந்தைக்கோ பங்கு வர்த்தகத்துக்கோ தொடர்பில்லாத தலைப்பாக இருந்தாலும் நிதி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயன்றதுனால நான் நினச்சேன் இந்த விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு பங்கு சந்தையில் பணம் போடுறதுக்கான அந்த அடிஷ்னல் ரெவென்யூ கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில். இதுவரையிலும் பார்த்து என்கரேஜ் பண்ணவங்களுக்கு எல்லாரும் ரொம்ப நன்றி. சிலர் என்னுடைய மின்னஞ்சல் முகவரி கேட்டிருந்தாங்க. அது நீங்கள் தொடர்ந்து பார்க்குறீங்கன்னு நினச்சிட்டு நான் கடந்த சில எபிசோடில் அதை நான் சொல்லலை. இருந்தாலும் leomohan@yahoo.com என்ற முகவரிக்கு நீங்கள் எழுதி அனுப்புங்க என்ன கருத்துக்கள் இருந்தாலும். சரி, இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு நிதி கசிவு. எப்படி நம்ம ஃபண்ட் எங்கெல்லாம் லீக் ஆகுது, நமக்கே நாமே அறியாமல் ஃபண்ட் எங்கெல்லாம் லீக் ஆகிட்டுருக்கு அப்படின்றத பற்றி நம்ம பேச போகிறோம் இன்றைக்கி. அப்போ நம்ம சம்பாதிக்கிற பணம் 100 ரூபாய் சம்பாதிச்சோம்னா வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே 50 ரூபாயா ஆயிடுது. இந்த 50 ரூபாய் எங்கெல்லாம் இழக்கிறோம் அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கிட்டா நம்ம அந்த இழப்பை சரியான விதத்தில் சரி கட்ட இயலும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்ச முறையில் நிறையா இழக்கிறோம், தெரியாமலே நிறையா இழக்கிறோம். ஸோ நம்ம தெரிஞ்ச முறைகள் என்னென்னலாம் நம்ம இழக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு டூத் பேஸ்ட் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா சுமார் 3 மாதம் வரும். அந்த அலுமினியம் திக் ஷீட்டில் பண்ணியிருப்பாங்க. அது லாஸ்ட் வரலும் அதை நசுக்கி பிதுக்கி லாஸ்ட் ஒரு சொட்டு வர்ற வரையிலும் அதை நம்ம வேறு பேஸ்ட்டே வாங்க மாட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் டியூப்பில் வந்துட்டு பேஸ்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேஸ்ட் வேண்டியிருக்கு. இப்போ வீட்டில் 4 பேர் இருந்தாங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் பேஸ்ட்டு. அப்போ சோப்பு பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் சில குடும்பத்துலலாம் நான் பார்த்துருக்கேன் ஒரே ஒரு சோப்பு தான் இருக்கும். சில குடும்பத்தில் ஆண்களுக்கு மாத்திரம் ஒரு சோப்பு இருக்கும், பெண்களுக்கு ஒரு சோப்பு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக சோப்பு, வேறு வேறு நிறங்கள், வேறு வேறு பேக்கிங், என்னமோ அந்தந்த ஒரு ஏஜுக்கு ஒரு சோப்பு மாதிரி இப்போ விளம்பரங்கள் மக்களை தயார்படுத்தியிருக்காங்க. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா பவுடர் பார்த்தீங்கன்னா பான்ஸ் பவுடர் ஒன்று இருக்கும், பெரிய டப்பா ஒன்று இருக்கும். அந்த பெரிய டப்பா 6 மாதம் கூட நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். எக்ஸ்பைரி டேட்டை தாண்டி யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். யாருக்கும் ஒன்றும் ஆனதில்லை. அந்த டப்பா காலியே ஆகாது. அந்த டப்பா காலி ஆச்சுன்னா அந்த மேலே இருக்கிற போர்ஷன் மாத்திரம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் பென்சில் வைக்கிறதுக்கோ இல்லை சீப்பு வைக்கிறதுக்கோ யூஸ் பண்ணுவோம். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா பவுடரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக பிராண்டு, அதுவும் ஒவ்வொருத்தரும் கடைக்கு போகும்போது 4 பேர் இருந்தால் 4 பவுடர் வாங்க வேண்டியதாக இருக்குது. இப்போ க்ரீமை பார்த்தீங்கன்னா முன்னாடி ஸ்னோன்னு ஒரு டப்பா கிடைக்கும், பாண்ட்ஸோடது சின்ன பாட்டிலு. அது வீட்டில் ஆம்பளைங்களும் யூஸ் பண்ணுவாங்க, பொம்பளைங்களும் யூஸ் பண்ணுவாங்க. ஆகவே ஆகாது. ஒரு டப்பா ஒரு சின்ன பாட்டில் ஒன்று இருக்கும், அது வாங்கினீங்கன்னா அது வாங்காது. அதே மாதிரி நிறைய நம்ம ஓடிசி மெடிசன்ஸ் வாங்குவோம். இப்போ அமிர்தாஞ்சன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அமிர்தாஞ்சன் வாங்குவோம், அந்த தலையில் தடவிக்கிற க்ரீம் வாங்குவோம், அந்த தலை தைலம் சொல்லுவாங்கள்ல, யாராவது சிங்கப்பூர்லேருந்து வந்தால் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க ஆக்ஸ் ஆயில்னு சொல்லிட்டு. அது அதுவும் எக்ஸ்பைரி ஆகி அதில் இருக்கிற லாஸ்ட்டு சொட்டு தீர்றவரும் விட மாட்டோம். அப்புறம் அந்த குழந்தைங்களோட ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பென்சில், எரேசர், அதெல்லாம் இந்த ஸ்கெட்ச் பென்ஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பப்பா நம்ம மந்த்லி ஷாப்பிங் பண்ணியிருக்கோம் இதுக்கு அப்படின்னு அப்பாவை கேட்டேன்னா, அதெல்லாம் ஒரு தடவை வாங்கிட்டு வரதான்டா, நீங்களாம் டெய்லிலாம் வந்து கேட்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு. ப்ளஸ் பள்ளிக்கூட ஃபீஸ் அப்போ 25 ரூபா 50 ரூபா இருந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 5000 6000 3000. வாரத்தில் 2-3 யூனிஃபார்மு, அதுக்கு வேறு கலரு, விளையாடுறதுக்குன்னு ஒரு கலரு, விளையாடாமல் இருக்கிற நாளைக்கு ஒரு கலரு, ஷூ, சாக்ஸு, ஷூ பாலிஷ். ரொம்ப ஆச்சரியப்படுறமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் அந்த பிடி ஷூன்னு ஒரு வெள்ளை கேன்வாஸ் ஷூ வாங்குவோம். அதுக்கு அந்த அந்த ஒரு ஒயிட்
பெயிண்ட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, அந்த இதை பாலிஷ்ன்னு சொல்லிட்டு, கேன்வாஸ் ஷூ பாலிஷ்ன்னு சொல்லிட்டு. அருமையான ஸ்மெல் அடிக்கும், திக்காக இருக்கும். ஒரு தடவை போட்டால் வெளியில் காய வச்சோம்னா சூப்பராக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி தான் வருது அதில், அது 10 தடவை அடித்தாலும் அது வெள்ளையாகிறதில்ல ஷூ. ஒன்று வந்து நம்மளுடைய தேவைகளை அதிகப்படுத்தி கொண்டு விட்டோம். அதற்காக மார்க்கெட்டிங் நிறுவனங்கள் அருமையான ஒரு வேலை செஞ்சு அந்த ஒரு நிலையை நம் நடுத்தர வர்க்கத்திற்கு அதிக செலவை கொடுக்கக்கூடிய முறைகளை கையாண்டு நம்மை அதிக செலவு செய்ய வைத்திருக்கிறார்கள் என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதில் பார்த்துக்கணும் நம்ம. இப்போ என்ன, இப்போ இல்லை சார், இல்லை எல்லாருக்கும் வீட்டில் ஒரே டால்கம் பவுடர் யூஸ் பண்ண சொல்கிறீங்களா அப்படின்னா, இல்லை நான் சொல்லலை. நான் முதல்ல பெண்களுக்கு தான் அந்த ஃபேர் அண்ட் லவ்லி ஃபேர்னஸ் க்ரீம்னு வந்தது. இப்போ ஆண்களுக்கும் தனியாக ஒரு ஃபேர்னஸ் க்ரீம் வர அளவுக்கு நம்ம சமுதாயம் மாறிடுது. ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எக்கச்சக்க ரிப்போர்ட் சொல்லிட்டாங்க. அந்த ஃபேர்னஸ் க்ரீம்னால ஒரு ஃபேர்னஸும் ஆகிறதில்ல. 25 வருஷமாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கூட அதனால் ஒரு மாற்றம் வரப்போகுது. என் நண்பர் ஒருத்தர் சொல்லுவார், மோகன் 25 வருஷமாக நான் யூஸ் பண்ணுறேன், ஒரு நாள் எனக்கு என் கலர் சேஞ்ச் ஆகலை, ஆனால் அது போட்டுக்கிட்டு போகும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக நம்மளுடைய நேரடியான தேவைகள் இல்லாமல் நம்மளை செலவு செய்ய வைக்கிற அளவுக்கு விளம்பரங்கள் வளர்ந்துருக்கிறது. முன்னாடிலாம் நம்ம பக்கத்து வீட்டில் போயிட்டு நியூஸ் பேப்பர் கேட்டு படிக்கிறதுல ஒன்று வைக்கப்பட மாட்டோம். அதனால் நமக்கு 1.5 ரூபா 2 ரூபா மிச்சம் ஆகுதுன்னு நினச்சிட்டு சந்தோஷப்படுவோம். இப்போ வந்து நம்ம அதெல்லாம் ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவாக நினைக்கிறோம். நம்ம வீட்டுக்கே 3 பேப்பர் வரணும், 4 பேப்பர் வரணும், பக்கத்து வீட்டு பேப்பரை கேட்டு படித்தா அவமானம் அப்படின்ற மாதிரி அளவுக்கு நம்ம சமுதாயம் மாறிவிட்டது. ஸோ நம்ம ஒன்று வந்து நம்ம டேக்ஸ், அது ஒரு கட்டுறவங்களுக்கு சொல்கிறேன் நான், கட்டாதவங்களுக்கு பரவாயில்ல. கட்டுறவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு டேக்ஸ் போகுது. அதனால் நமக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுன்னு யாராலையும் இன்னும் தெளிவாக சொல்ல முடியல. இந்த அமெரிக்கன் நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டேக்ஸ் கட்டுறதுனால, டேக்ஸ் எல்லா வகையான டேக்ஸ் கட்டி வரி குதிரையாக மாறிவிட்ட மனிதர்கள் நம்ம கிண்டல் பண்ணுவோம். ஆனால் அந்த வரி கட்டுறதுக்கு அளவுக்கு அவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் திருப்பி கிடைக்குது, பாதுகாப்பு கிடைக்குது, வயதான காலத்தில் அவங்களுக்கு பென்ஷன் கிடைக்குது, வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கறது அரசாங்கம், அதெல்லாம் இருக்குது. நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்குறதுன்றது ரொம்ப பேராசை. அதுக்கு ரோடு குண்டும் குழியுமாக தான் இருக்கும், டோல் கட்டிக்கிட்டு இருப்போம். அது மாதிரி நிறைய சமூக அவலங்கள், நேர்மை இல்லாத தன்மை, இது எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது நம்ம இந்த கண்ட்ரி விட்டு ஓட முடியாது. ஆக்சுவலாக அது வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்கிறவங்க அங்கேயே ரெசிடென்ட் பர்மிட் கிடச்சிட்டு இருக்கிறவங்கள பற்றி விட்டுடுவோம். மெஜாரிட்டியான பாப்புலேஷன், நம்ம இங்கே இருக்கிற பாப்புலேஷன் பற்றி சொல்லுவோம். இதை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கிறோம். இதை விட்டு ஓட முடியாது. இந்த டேக்ஸை வந்து நம்ம தெரிந்த ஏரியாக்களில் நாம் எங்கெல்லாம் இழக்கிறோம் அப்படின்றத பற்றி பேசலாம். அது நோன் ஏரியாஸ். அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம். இப்போ ஈட் அவுட்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. முன்னாடிலாம் மாதம் ஒரு தடவை சம்பளம் வரும்போது ஈட் அவுட் பண்ணுறதோட சரி, இப்போ வாரம் ஈட் அவுட்டு, எங்கே நினச்சாலும் ஈட் அவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பாட்டுக்கு அதிக செலவு செய்கிறோம். அந்த பொருளுக்குள்ள மதிப்பை விட அதிகமாக கொடுத்து நம்ம செலவுகள் செய்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் டேக்ஸ்னு ஒன்று கொடுக்குறோம். நம்ம ஹோட்டலுக்கு போனோம்னா இந்த சர்வீஸ் டேக்ஸ் இல்லாமல் சர்வீஸ் சார்ஜஸ்னு ஒன்று கொடுக்குறோம். இப்போ நம்ம சர்வீஸ் சார்ஜஸ்னு ஒன்று கொடுத்த பிறகு அந்த ஹோட்டலுக்கு நம்ம டிப்ஸ் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அந்த சர்வீஸ், அந்த சேவைக்காக அவங்க சேவை கட்டணம் நம்மிடம் கொடுக்கிறார்கள். அப்போ நம்ம ஹோட்டலுக்கு போகணுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு கூட்டமாக போகிறோம். கூட்டமாக போயிட்டு யாருக்கா ட்ரீட் கொடுக்குறோம். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் ஆர்டர் பண்ணுறோம். பில் நம்மக்கிட்ட வரும்போது நாம் அதை வெரிஃபை பண்ணுறதுக்கு, சரி பார்க்குறதுக்கு அவமானப்படுறோம். எல்லாரும் முன்னாடியும் நம்ம அதை பார்த்தோம்னா நம்ம கூட அழைச்சிட்டு வந்தவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, நம்மளை பற்றி ரொம்ப சீப்பாக நினைப்பாங்களோன்னு நினச்சிட்டு ஸ்டைலாக அந்த சின்ன ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி நம்ம கிரெடிட் கார்டையோ இல்லை 4-5 500 ரூபா நோட்டு தாளையோ இல்லை 2 1000 ரூபா நோட்டு தாளையோ எடுத்து உள்ளே வச்சு மூடி கொடுத்துட்றோம். நம்ம கூட்டமாக போகும்போது நேர்மையற்ற ஹோட்டல் நிர்வாகம் அவங்க ஊழியர்கள்ட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, 2-3 ஐட்டம் சர்வ் பண்ணாத ஐட்டத்தையும் ஆட் பண்ணி போடுங்க.
அதுலேருந்து வர்ற வருமானத்தை நாம் கூடுதல் வருமானமாக கொள்ள முடியும் அப்படின்றாங்க. நான் எல்லா ஹோட்டலையும் சொல்கிறத நினச்சிக்காதீங்க, பெரும்பாலான ஹோட்டலில் இது நடக்குது. என்னுடைய சொந்த அனுபவம் என்னென்னா, நான் ஒவ்வொரு தடவை அதை வெரிஃபை பண்ணிட்டு பார்க்கும்போதும் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு ஐட்டம் 2 ஐட்டம் நான் ஆர்டர் பண்ணாத ஐட்டம் இருக்கும். அதனால் கேட்பேன், அவங்க சாரி சொல்லுவாங்க. நான் சண்டைக்கெல்லாம் போக மாட்டேன், நான் உங்களையும் அதை சொல்ல மாட்டேன் சண்டைக்கு போக சொல்லி. ஏன்னா அந்த காலத்தில் நம்ம யார் மேலேயாவது குற்றம் சுமத்தணுன்னா அவங்க மன்னிப்பு கேட்பாங்க, இல்லை கோபத்தை அடக்கிட்டு கம்முன்னு இருந்துருவாங்க. இப்போ சமுதாயம் எப்படி மாறிக்கிட்டு இருக்குன்னா, நீங்கள் ஹோட்டலை விட்டு வெளியே வரும்போதே உங்கள் மேலே ஆட்டோ ஏற்றுருவாங்க, ஸ்கூட்டர் ஏற்றுருவாங்க, ஆசிட் ஊற்றுருவாங்க. ஆக ஜீரோ டாலரன்ஸ் சொசைட்டியாக நம்ம மாறிக்கிட்டு இருக்கோம். அதனால் போயிட்டு நீங்கள் பெரிய சுதந்திர போராட்ட வீரர்னு நினச்சிக்கிட்டு போயிட்டு சண்டைலாம் போட்டுட்டு இருக்காதிங்க, அது நேரமும் வேஸ்ட்டு. அதனால் நம்ம சமுதாயத்தை ஓரளவு திருத்திடலாம் அப்படிலாம் நினச்சிட்டு இருக்காதிங்க. இல்லை போலீஸுக்கு போவேன், கன்சியூமர் கோர்ட்டுக்கு போவேன்னு சொல்கிறதெல்லாம் வேஸ்ட்டு, டைம் இல்லை நமக்கு அதுக்கெலாம். அதனால் ஒரு பெரிய பலன் வரப்போகிறதில்ல, அதனால் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறதில்லை. என்னடா அது நெகட்டிவாக பேசுன்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா இது வந்து நம்ம சமுதாயம் வளர்ந்து விட்டது, மக்கள் தொகை ரொம்ப அதிகமாகிடுது. முன்னாடி 500 பேரை திருத்துறது ரொம்ப ஈஸின்னு சொன்னாங்க. என்னோடய சித்தப்பா ஒருத்தர் வந்து ஒரு கிராமத்தை தத்தெடுத்துக்கிட்டு அங்கே போயிட்டு யாரையும் குடிக்காமல் பண்ணார். அங்கே யாருமே குடிக்கக்கூடாதுப்பா அது இதுன்னு சொல்லி இங்கே எல்லாரும் அந்த குடிப்பழக்கத்தை விட்டு ஒழிச்சாருங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போ சாராய கடை வச்சுருக்கிறவங்க, இந்த மது வியாபாரிகள் நேராக வீட்டுக்கு ஆட்டோ அனுப்புவாங்க, ஆளை வச்சு அடிப்பாங்க, இல்லை ஆசிட்டை ஊற்றுவாங்க. அதனால் அந்த காலம் மாறிடுது. அந்த காலத்தில் வந்து ஒரு பெரிய சமுதாய புரட்சி கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருந்தது. அப்போ கொண்டு வர முடியல நம்மளால். சிலது முயற்சி செஞ்சு வெற்றி பெற்றோம், சிலதில் பெறவில்லை. ஆக மறக்காமல் உங்கள் கூட்டத்தில் அனைவரிடமும் என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டுக்கிட்டு நீங்கள் மாத்திரம் அதை கலெக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க. நீங்கள் இல்லை நீங்கள் தான் பே பண்ண போகிறீங்கன்னா, இல்லை வேறு யாராவது பே பண்ண போகிறதுனாலும் நீங்கள் அவருக்கு உதவலாம். அதனால் நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியும். 2வது, பில் வந்ததுன்னா மறக்காமல் பில்லை வெரிஃபை பண்ணுங்கள். ஒன்றும் தப்பே இல்லை, அதில் ஒன்றும் வெக்கப்பட வேண்டிய விஷயமே இல்லை. நீங்கள் எல்லோரும் முன்னாடி வெக்கப்பட்டீங்கன்னா எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு நீங்கள் பார்க்கலாம், என்னப்பா அது நாங்கள் வந்து 2 சவுத் இந்தியன் தாலி தான் ஆர்டர் பண்ணோம், நீங்கள் 3ன்னு போட்டிருக்கீங்களே, நாங்கள் 2 சூப்பு தான் ஆர்டர் பண்ணோம், நீங்கள் 5 போட்டிருக்கீங்களே, வெரிஃபை பண்ணலாம். சர்வீஸ் சார்ஜ் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் டிப்ஸ் கொடுக்க தேவையில்லை. நல்லா ஞாபகம், இந்த டிப்ஸ்ன்ற பழக்கமும் கூட நம்மளோட ஈகோவை டச் பண்ணுற ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸை காமிக்கிற ஒரு சிச்சுவேஷனாக க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டரோட பென்ஷன் ஸ்கீமை பற்றி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது. ஒரு அம்மா ஆட்டோ விட்டு இறங்குறாங்க, ஆட்டோக்காரர் சொல்கிறான் ₹1 இல்லை அப்படின்றான். பரவாயில்ல வச்சிங்கன்னு சொல்கிறாங்க அந்த அம்மா. அப்போ அமிதாப் பச்சன் வர்றாரு, சொல்கிறாரு, அம்மா அந்த ₹1 கூட உங்களுக்கு தேவைப்படும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது. ஆக ₹80 சாப்பிட்டுட்டு ₹100 வச்சுட்டு ₹20 டிப்ஸ் கொடுக்குறோம். அது ரொம்ப பெரிய ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக நினைக்கிறோம். உங்கள் காசு, கடினமாக உழைத்து சம்பாதிக்கப்பட்ட காசு, உங்களுடைய ₹100 வீட்டுக்கு கொண்டு வரும்போது எவ்வளவு அதிகப்படியாக கொண்டு வர முடியுன்றது தான் உங்களோட குறிக்கோள். நாளைக்கு உங்களுக்கு யாரும் டிப்ஸ் கொடுக்க போகிறதில்லை, அதனால தெரிஞ்சு வச்சுங்க. சர்வீஸ் சார்ஜ் இருந்ததுன்னா டிப்ஸ் கொடுக்காதீங்க, வெக்கமே படாதீங்க அதுக்கு. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு நீங்கள் கொடுக்க வர விலை, அந்த பொருளுக்கான விலை வந்து மிகவும் அதிகமாக கொடுக்கிறீர்கள். பெரும்பாலான ஹோட்டல்கள் விலை நியாயமாக நிர்ணயிப்பது இல்லை. தரமான பொருட்கள் முன்னாடிலாம் யூஸ் பண்ணிருந்தாங்க. இப்போ வந்து தோசையில் கூட நம்ம வந்து மைதாலாம் யூஸ் பண்ணுறாங்க, அந்த கிறிஸ்பியாக வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய நியூஸ் வருது. ஆக தரமான பொருட்கள் வருவதில்லை. ஹோட்டலில் சாப்பிட்டு வந்தாலே வயிறு கட்டு போகுது, அது வேறு விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து காலையில் எழுந்திரிக்கிறோம்னா ராத்திரி வீட்டுக்கு வரத்துக்குள்ளே யாராவது ஒருத்தர் டொனேஷன் கேட்டு வந்துடுறாங்கப்பா. ஒரு புக் எடுத்துகிட்டு வர்றாங்க, அதில் வந்து முதல் ஆள் வந்து ₹500 போட்டுடுறாங்க, 2வது ஆள் நம்ம ₹5 ₹10 கொடுத்தா ரொம்ப கேவலமாக பார்க்குறாங்க. இது யார் வந்தாலும் தைரியமாக சே நோ. நீங்கள் தான தர்மம் செய்யும் எண்ணம் உள்ளவராக இருந்தால் நேரடியாக அந்த நல்ல நிறுவனங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய பங்களிப்பை அளிக்கலாமே தவிர, இந்த மாதிரி சீட்டு போட்டு கலெக்ட் பண்ணுறவங்கள நம்பாதீங்க, வெக்கமே படாதீங்க. அதுக்கு அவங்க என்ன வேணால் உங்களை மேலே ப்ரெஷர் போட்டோம்,
இல்லை சார் நீங்கள் அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க, நாங்கள் நேரடியாக நாங்கள் ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் சார், பேங்க்கில் நான் பேங்க் டு பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன், இல்லை நானே நெக்ஸ்ட் வீக் அங்கே தான் போகிறேன் கொடுத்துட்றேன்னு சார் சொல்லுங்கள். ஏன்னா இது ஒரு விதமான ஒரு கசிவு. நம்மை அறியாமலேயே நம்மளுடைய சோஷியல் ப்ரெஷர், அதாவது பக்கத்து வீட்டுக்காரன் பேரில் 500 ரூபா இருந்ததுன்னா நம்ம அதுவே கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு சில நேரம் வந்து விடுகிறோம். அதனால் இது வந்து ஒரு தவிர்க்க வேண்டிய ஒரு கசிவு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு ஆர்டர்லாம் கொடுக்குறோம். நம்ம எப்பவுமே வாங்கும்போது 10 ஐட்டத்துக்கு மேலே இருக்கிற மாதிரி ஷாப்பிங் பண்ணவே பண்ணாதீங்க. இது ஒரு கல்ச்சரல் சேஞ்ச் கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க நம்ம மேலே. ஒரு ட்ராலி எடுத்துகிட்டு போகிறோம், அது உள்ளார டக்கு டக்கு டக்குன்னு ரெண்டு சைட்லேருந்தும் எடுத்து சாமான போடுறோம், வேண்டியது வேண்டாது எல்லாம். அந்த கவுண்டர் கிட்ட வரும்போது அங்கேயும் சீட் பண்ணுறாங்க. அது நீங்கள் 50 ஐட்டம் வாங்குறீங்க, 50 ஐட்டம் அவங்க பில் பண்ணுறாங்க, ஆனால் 48 ஐட்டம் தான் உங்களுக்கு டெலிவர் பண்ணுறாங்க. டக்குன்னு எடுத்து 5 லிட்டர் எண்ணெய் கேனை கீழே வச்சிடுறாங்க, இல்லை ஒரு 5 கிலோ ரைஸ் பேக் எடுத்து கீழே வச்சிடுறாங்க. இது வந்து அன்றாடம் நடக்கும் ஒரு நிகழ்ச்சி. 10 ஐட்டம் இருந்தால் அட்லீஸ்ட் நீங்கள் வெரிஃபை பண்ணலாம். இதுவும் என்னுடைய சொந்த அனுபவத்திலேருந்து நான் சொல்கிறேன். நான் பெரும்பாலான சமயம் போட்டிருக்கிற விலை வேறு, கவுண்டரில் பார்க்குற விலை வேறு, குவான்டிட்டி வேறு, ஆர்டர் பண்ணது வீட்டுக்கு வரும்போது இருக்கிற குவான்டிட்டி வேறு. ஆக இது ஒரு அடிஷ்னல் இன்கமாக செஞ்சு பண்ணுறாங்க. வெரிஃபை ஐட்டம்ஸ். அரை மணி நேரம் நீங்கள் ஷாப்பிங்காக செலவு பண்ணுற போது இன்னொரு 5 நிமிஷம் நீங்கள் வெரிஃபை பண்ணுறதில்ல ஒரு அவசரமே தேவையில்லை. அப்படி அவசரமாக இருக்கிற நாளாக இருந்ததுன்னா, ரொம்ப அர்ஜென்ட்டாக போகிறீங்க எங்கேயாவது போகணுன்னா அன்றைக்கி ஷாப்பிங் பண்ணாதீங்க. அதனால் சூப்பர் மார்க்கெட் இன்னொரு இடம் நாம் ஏமாற வேண்டியது. நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகும்போது பெரும்பாலும் ஒரு ஆஃபர்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதை நம்ம இம்மிடியட் தேவையில்லாட்டா கூட வாங்கிடுறோம். அதாவது 2 லிட்டரு ஒவ்வொரு லிட்டர் ஆயிலை கம்பைன் பண்ணி ஆஃபர்னு கொடுத்தா அதை வாங்கிடுறோம். ஆனால் 3 மாதம் நம்ம ஒரு லிட்டரு ஆயில் வருதுன்னா 2வது தடவை அதுக்கு யூஸ் பண்ணும் போதே அந்த ப்ராடக்ட் வந்து பழசாயிடுது. அதனால் எது தேவையோ அது வாங்குங்க. ஆஃபரில் இருக்குன்றதுனால 2 சோப் கொடுத்தா 3வது சோப் ஃப்ரீயாக தரான்றதுனால வாங்காதீங்க. முக்கியமான ஒரு விஷயம், பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், நம்ம வேட்னு சொல்லிட்டு இப்போல்லாம் எங்கெங்கெல்லாம் எலக்ட்ரானிக் பில்லிங் மெத்தட் இருக்கோ, கம்ப்யூட்டரைஸ்டு பில்லிங் இருக்கோ, அங்கெல்லாம் கடன்னு சொல்லிட்டு பார்கோட அடிக்கிறாங்க. டக்குன்னு ஒரு பிரிண்ட் அவுட் வருது. அந்த பிரிண்ட் அவுட்டில் வந்து உங்களுக்கு 1000 ரூபா நீங்கள் வாங்கியிருக்கீங்க, 15% வேட்டு, 1150 ரூபா நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஆனால் இந்த வேட் சதவீதத்தை நாம் வெரிஃபை பண்ணுறது இல்லை. வெரிஃபை ஐட்டம்ஸ் அது நம்ம பார்க்குறோம், சில பேர் பார்க்குறாங்க என்னென்ன ஆர்டர் பண்ணுமோ அது வந்திருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த வேட் சதவீதம் 15% போட்டாலே நம்ம சந்தோஷப்பட்டுறோம். ஏன்னா நம்ம அந்த வாய்ப்பாடு, கணித வாய்ப்பாடு, டேபிள்ஸு அதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் ஜெனரேஷனோட போயிடுது. இப்போ எங்கள் அப்பாலாம் சொல்லுவார், நாங்கள்லாம் 20க்கு 20 வரல சொல்லிட்டு இருந்தோம், நீங்கள்லாம் வந்து 12க்கு 12 தான் சொல்கிறீங்களேன்னு சொல்லிட்டு. இப்போ என் பிள்ளைங்கள பார்த்தீங்கன்னா 10க்கு 10 தான் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் கால்குலேட்டர் இல்லாமல் உங்களால் 15% பெரிய அமௌண்ட்டுக்கு கண்டுபிடிக்கவே முடியாது. அதுவும் அந்த ரவுண்ட் ஃபிகராக வந்தால் வேணால் நீங்கள் ஒரு 1000ன்னா ஒரு 15% 150 அப்படின்னு சொல்ல முடியும். தவிர்த்து 1325 அதுக்கு 15% எவ்வளோன்னா உங்களால் சொல்ல முடியாது, மனப்பாடமாக சொல்ல முடியாது, யாராலையுமே சொல்ல முடியாது. இது ஒன்றும் ஒரு பெரிய இதில் நம்ம மாறிட்டோம் அது. அப்போ இந்த 15% போட்டுட்டு அவங்க 14.5% என்னமோ அது போட்டுட்டு அவங்க உங்களை சார்ஜ் பண்ணுறது 17லேருந்து 20% வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. அதை நம்ம பார்க்கறது இல்லை. நேரம் கிடைத்தால் நாம் ஏமாறும் சமுதாயமாக இருந்து கொண்டிருக்கிறோம், ஏமாற்றவும் தயங்காத சமுதாயமாக இருந்து கொண்டிருக்கிறோம். இது வந்து ஒரு பெரிய டேஞ்சரஸ் என்னென்ன சிச்சுவேஷன், நம்ம ஒரு எதிர்காலத்துக்கு எந்த மாதிரி ஒரு சமூகத்தை நாம் விட்டு செல்கிறோம், நம்ம மக்களுக்கு, நமக்கு பேரன் பேத்தியர்களுக்கு எந்த மாதிரி ஒரு பாதுகாப்பற்ற ஒரு உலகத்தை விட்டு செல்கிறோம் என்பதுதான் மிகவும் வருத்தப்பட வேண்டிய விஷயம்.
பெட்ரோல் நெக்ஸ்ட் ஏமாறுற இடம் வந்து நம்ம பெட்ரோல் பங்க். பெட்ரோல் போட போகிறோம், அவங்க வந்து இங்கே 0 ரீடிங் பாருன்னு சொல்கிறாங்க. நம்ம அதுக்குள்ளே ஒருத்தன் வந்து நம்மள்ட்ட ஒரு கார்டு எடுத்து நீட்டுவான். சார் இது ஒரு ஆஃபர் இருக்குது சார், இதுக்கு 2 கண்ணாடி வாங்கினீங்கன்னா 3வது கண்ணாடி ஃப்ரீன்னுவான். இல்லாட்ட ஒரு புது ஆயில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் சார், உங்களோட பெட்ரோல் மைலேஜ் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லுவான். இல்லை ஏன்னா வந்து ஒரு கார் க்ளீன் பண்ணுறது ஏதோ, இல்லை பைக்கில் போகிறோம்னா பைக்கு கவரோ இல்லை ஹெல்மெட்டோ ஏதோ ஒன்று விற்கிறதுக்காக நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ண வருவாங்க. அந்த நேரத்தில் வந்து இந்த 0 பாயிண்ட்ன்றது இல்லாமல் போகுது. நம்ம 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோன்னா நமக்கு கிடைக்கிறது என்னமோ 80 ரூபா தான். ஆக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே பெட்ரோல் ஸ்டேஷனில் உங்களுக்கு நம்பகமான ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன்னு அங்கே உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்க, அங்கே இல்லை உங்களுக்கு ஒரு ரேப்போ டெவலப் ஆகிடுதுன்னா அங்கே போய்ட்டு உங்கள் பைக்லேயோ கார்லேயோ பெட்ரோல் போடுங்க ரெகுலராக. என்ன அதுக்காக நீங்கள் கார்லேயே இருந்துக்கிட்டு இல்லை நான் வந்து அப்படியே கார்டை கொடுத்துருவேன், அப்படியே நான் பாட்டி ஃபோனில் பேசிகிட்டு இருப்பேன், நான் வேணாம், ஒரு நிமிஷம் தான் ஆகும், இறங்குங்க, இறங்கி நேராக போங்க, அந்த பெட்ரோல் டேங்குக்கிட்டே நில்லுங்க, 0 பாருங்கள், ஃபுல்லாக முடித்த பிறகு லாஸ்ட் அமௌண்ட் பாருங்கள், அவன் க்ளோஸ் பண்ண பிறகு உங்களோட கேஷோ இல்லை கார்டோ கொடுத்துட்டு வாங்க. பெரும்பாலும் இந்த வகை திருட்டு ஃபேஸ்புக்கில் யூடியூப்லலாம் நிறையா வந்த பிறகு குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் இது நடந்துகிட்டு இருக்கு. பெட்ரோலில் கலப்படத்தினால ஒரு பிரச்சனை, அந்த கலப்படம் இல்லாத பெட்ரோல் ஹை குவாலிட்டி பெட்ரோல் கிடைச்சா கூட இந்த மாதிரி ஒரு ரீடிங்லேயோ இல்லை போடுற குவான்டிட்டிலேயோ வர்ற பிரச்சனைகள் நிறையா இருக்குது. நம்ம இந்த டாப்பிக்கை பற்றி தொடர்ந்து பேசுவோம். இந்த ஃபண்ட் கசிவு நம்மகிட்ட 100 ரூபாயிலிருந்து 50 ரூபாக நம்ம வீட்டுக்கு வரத்துக்குள்ளே ஆகிடுது. அதை நம்ம 100 ரூபாயிலேருந்து 60 ரூபாவை ஆக்கினாலோ இல்லை 70 ரூபாவை ஆக்கினாலோ கூட நாம் ஒரு சிக்னிஃபிகண்ட் சேவிங்ஸ் பார்க்க முடியும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம ஏமாறும் வாய்ப்புகளை அறிந்து அதை தடுத்து கொண்டிருங்கள், ஏமாற்றாதீர்கள். அது வந்து நீங்கள் இந்த தொடர் கேட்குறவங்க எல்லாருமே நல்லவங்க, எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து நேர்மையான முறையில் சம்பாதிக்கணுன்ற ஆசையினால தான் இந்த தொடர் பார்க்குறாங்கன்னு தெரியுது. ஏன்னா நம்ம எதாவது இல்லீகலாக பண்ணுறோம், நிறையா சம்பாதிக்கிறோம் அப்படின்னு இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டாக்கில் பணம் போட்டு மாதம் சிப்பில் 1000 ரூபா போட்டு சம்பாதிக்கணுன்ற தேவை இருக்காது. அதனால் நீங்கள் எல்லாருமே பெரும்பான்மையான நடுத்தர மக்கள் நியாயமான முறையில் இந்த சமுதாயத்தில் உள்ள அவலங்களை சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால் நீங்கள் ஏமாற்ற மாட்டீர்கள் என்ற ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கிறது. அதனால் ஏமாறாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம எப்போ முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கணும். மேலும் பேசுவோம். மிக்க நன்றி, வணக்கம்.